வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளை தள்ளி வைக்க போகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற தேர்வுகள் தள்ளி வைக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம தகவலை பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. டெட் ஆசிரியர்கள் பல தரப்பிட்டரை போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆசிரியர் தேர்வு வாரியம் 1ஆகுதா 2ஆகுதா 3ஆகுதான்னு தெரியல. ஸோ எல்லாத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 149 GOவை நீக்கிறதுக்கு முதல்வர் திடீர் உத்தரவு போடுறதாக தகவல் வந்திருக்குங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வு அறிவிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அனைவருக்குமே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தகவலை பற்றிலாம் நம்ம எல்லாருமே ஒரு சில முக்கியமான அப்டேட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் தள்ளி வைக்கப்படும் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஸோ 100% பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் தள்ளி வைக்க போகிறதா தகவல் வந்துருச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே அன்அஃபிஷியலான வந்திருக்க தகவல் தான். ஸோ அஃபிஷியலான தகவல்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா இது கோர்ட்டோடைய கேஸில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கோர்ட்டே கை வச்சிருச்சனால தேர்வு வாரியம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸோடைய மனநிலை கருதி, ஆசிரியர்களுடைய மனநிலை கருதி, ஏன்னா சிலபஸோடைய வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. குரூப் 2 எக்ஸாமோடையும் அதுக்கும் பார்த்திங்கன்னா டூரேஷன் 1 மந்த் கூட இல்லை. இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மாதம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 45 தினங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 80 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது, 70 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது, 10 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது இந்த பிஜிடிஆர்பியோடைய 80 நாள் யுத்தம். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா புயல் அடித்தாலும் கல்லாய் நில்லுனாலும் பிஜிடிஆர்பியில் நிற்க முடியாது. இனிமேல் பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் புயலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நிற்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது வேணால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு கால அட்டவணை பார்த்திங்கன்னா புதுசாக வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த தேர்வு கால அட்டவணையை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கூடுதலான வேகன்சிஸ் அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் 1996ன்றது பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சிஸ் இன்னொரு 1000 வேகன்சிஸ் இல்லைனா 2000 வேகன்சிஸ் எங்கேஜ் பண்ண போகிறாங்க பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தவும் போட்டித் தேர்வை ரத்து செய்ய மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் போராட்டங்களை நடத்தினர். குறிப்பாக 2023 பல நாட்கள் போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். பிப்ரவரி 2025 2013 டெட் தகுதி பெற்ற ஆசிரியர் நல சங்கம் பணி நியமன ஆணைகளை ரத்து செய்ய கோரி போராட்டங்களை நடத்தினாங்க. ஸோ போராட்டங்களுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போராட்டம் சொல்கிறீங்களா, அந்த போராட்டம் என்ன? தேர்தல் வாக்குறுதி, திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதாக உறுதியளித்தது. ஆனால் அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. சொன்னார்களே, செய்தார்களா? அரசு பார்த்திங்கன்னா செய்யலை. அது பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கினாங்க. இதனால் குற்றம் சாட்டுக்கினாங்க. போட்டித் தேர்வு ரத்து. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்காக மீண்டும் போட்டித் தேர்வை கட்டாயமாக்கப்படுவது ரத்து செய்ய கோரினர். அதையும் சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு தெரியல. ஸோ வேலைவாய்ப்பு டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வேலைவாய்ப்பு பதிவு படிவடியில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் சொன்னார்களே, செய்தார்களா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பிட்டது எதுவுமே ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள் வரை எதுவுமே சரிவர நிகழலை. அதனால் ஆசிரியர் மக்கள் எல்லாமே போராட்டத்தில் மீண்டும் குதிக்க போகிறாங்க. ஸோ அக்டோபர் 23 போராட்டங்களை வாபஸ் பண்ணுறாங்க. தொடர் போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. சில குழுக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துங்க. பிப்ரவரியிலே பார்த்திங்கன்னா இது வாபஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே நடத்துறக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. ஸோ டிஆர்பியில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் கொண்டே இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 80 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கான எச்சரிக்கை மணின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அப்டேட்கள் அனைத்துமே வர இருக்குங்க. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும்
149 ஜிஓவை நீக்குங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக 149 ஜிஓ நீக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு புதிதாக நியமனங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்தும் அப்டேட் வர இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளை தள்ளி வைக்க போகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற தேர்வுகள் தள்ளி வைக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம தகவலை பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. டெட் ஆசிரியர்கள் பல தரப்பிட்டரை வந்து போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆசிரியர் தேர்வு வாரியம் 1 ஆகுதா 2 ஆகுதா 3 ஆகுதான்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு முதல்வர் திடீர் உத்தரவு போடுறதாக தகவல் வந்திருக்குங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வு அறிவிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அனைவருக்குமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை பற்றி தான் நம்ம எல்லாருமே ஒரு சில முக்கியமான அப்டேட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் தள்ளி வைக்கப்படும் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஸோ 100% பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் வந்து தள்ளி வைக்க போகிறதா தகவல் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அன்அஃபிஷியலான வந்திருக்க தகவல் தான். ஸோ அஃபிஷியலான தகவல்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா இது வந்து கோர்ட்டோடைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கோர்ட்டே கை வச்சிருச்சனால தேர்வு வாரியம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸோடைய மனநிலை கருதி ஆசிரியர்களுடைய மனநிலை கருதி, ஏன்னா சிலபஸோடைய வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. குரூப் 2 எக்ஸாம் உடையக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் 1 மந்த் கூட இல்லை. இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மாதம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 45 தினங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 80 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது, 70 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது, 10 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது இந்த பிஜிடிஆர்பியோடைய 80 நாள் யுத்தம். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா புயல் அடித்தாலும் கல்லாய் நில்லுனாலும் பிஜிடிஆர்பியில் நிற்க முடியாது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் புயலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நிற்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது வேணால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு கால அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த தேர்வு கால அட்டவணையை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கூடுதலான வேகன்சிஸ் அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் 1996ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சிஸ் வந்து இன்னொரு 1000 வேகன்சிஸ் இல்லை 2000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தவும் போட்டித் தேர்வை ரத்து செய்ய மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் போராட்டங்களை நடத்தினர். குறிப்பாக 2023 பல நாட்கள் போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். பிப்ரவரி 2025 2013 டெட் தகுதி பெற்ற ஆசிரியர் நலச்சங்கம் பணி நியமன ஆணைகளை ரத்து செய்ய கோரி போராட்டங்களை நடத்தினாங்க. ஸோ போராட்டங்களுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போராட்டம் சொல்கிறீங்களா, அந்த போராட்டம் என்ன? தேர்தல் வாக்குறுதி திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதாக உறுதியளித்தது. ஆனால் அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. சொன்னார்களே, செய்தார்களான்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா செய்யலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கினாங்க. இதனால் குற்றம் சாட்டுக்கினாங்க. போட்டித் தேர்வு ரத்து. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்காக மீண்டும் போட்டித் தேர்வை கட்டாயமாக்கப்படுவது ரத்து செய்ய கோரினர். அதையும் சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு தெரியல. ஸோ வேலைவாய்ப்பு டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வேலைவாய்ப்பு பதிவு படிவடியில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் சொன்னார்களே, செய்தார்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டது எதுவுமே ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள் வரை எதுவுமே சரிவர நிகழலை. அதனால் ஆசிரியர் மக்கள் எல்லாமே போராட்டத்தில் மீண்டும் குதிக்க போகிறாங்க. ஸோ அக்டோபர் 23 போராட்டங்களை வாபஸ் பண்ணாங்க. தொடர் போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. சில குழுக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துங்க. பிப்ரவரியிலே வந்து பார்த்திங்கன்னா இது வாபஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா
போராட்டங்கள் எல்லாமே நடத்துறக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. ஸோ டிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 80 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கான எச்சரிக்கை மணின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய அப்டேட்கள் அனைத்துமே வர இருக்குங்க. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 149 ஜிஓவை நீக்குங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக 149 ஜிஓ நீக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு புதிதாக நியமனங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்தும் அப்டேட் வர இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.